அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அஃபிர் லி வ லிவாலிதைய வ லிஅஸாத்திதிய வ லிஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. ஆமன்னா பில்லாஹி வ துபு அலைனா லாஹிரன் வ பாத்தினா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அதத மா ஃபி இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. وقال النبي صلى الله عليه وآله وسلم الله أعلم. فقال اليهودي إنها تتكلم فقال رسول الله صلى الله عليه وسلم ما حدثتكم أهل الكتاب فلا تصدقوهم ولا تكذبوهم وقولوا آمنا بالله ورسوله ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا فإن كان باطلا لم تصدقوه وإن كان حقا لم تكذبوه أو كما قال صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்விற்கு நிகர் இணை கடவுள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஃபாயில இல்லல்லாஹ், லா ஹக்க இல்லல்லாஹ், லா மௌஜூத இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அல்லாஹ் தனித்தன்மையுடையவன், தத்துவமுடையவன். எவ்வஸ்துவையும் முன்மாதிரி இல்லாமல் குன் ஃபயகூன், ஆகு என்றால் நொடியில் ஆகிவிடும். அப்பேற்பட்ட சக்தியுடையவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுவையே சீண்டி பார்க்கக்கூடிய அளவிற்கு யஹூதி, நசரானி, மஜூசி, அஸ்னாமி, நாருல் அபுது இவர்களெல்லாம் சேர்ந்து பொய்ப்படுத்தி வந்தாங்க. அந்த நேரத்திலே தான் கூட்டத்திற்கு தக்கவாறு, பாஷைக்கு தக்கவாறு நபிமார்களையும் சூஃபுக்களையும் வேத கிரந்தங்களையும் அல்லாஹ் இறக்கி கொண்டிருந்தான். அந்த நிலைக்கு என்ன தேவையோ அப்படி அல்லாஹ் நபிகளையும் சூஃபுக்களையும் வேதங்களையும் கொடுத்தான். வேதங்கள் கடைசியாக கொடுத்தான் அல்லாஹ். அப்போ அந்த அல்லாஹ் அல்லாத எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதையும் நபிமார்கள் மக்களுக்கு உணர்த்தும் போது அவர்கள் கொலை செய்தார்கள், அவர்களை சித்திரவதை செய்தார்கள், அவர்களை ஊரிலே வாழ விடாமல் ஊரை விட்டு அப்பாற்படுத்தினார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இருந்த இடம், அவர்களெல்லாம் வாழ்ந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு பின்வரும் நபிகளுக்கு சோதனை கொடுத்த அந்த மக்கள், வேதனையாக்கிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் கிஸஸுல் அவ்வலீன் மவாஇலுல் ஆகிரீன், முந்தி உள்ளோர்களை பிந்தியவர்களுக்கு நமக்கு அல்லாஹ் படிப்பினையாக ஆக்கி வச்சான். சொன்னான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் சீரு ஃபில் அர்து ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். மக்களே, முழு உலகத்தையும் நீங்கள் சுற்றி பாருங்கள். குற்றவாளிகளுக்கு எப்படி நாம் படிப்பினை கொடுத்தோம், அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டு அவருடைய அடையாள சின்னங்கள் இன்றும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குர்ஆன் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. மனித சமூகத்தில் எத்தனை விராட்சி சென்றாலும் கல்வியிலே வரலாம், டிஜிட்டலிலே அவர்கள் கல்வியை பரப்பலாம், கண்ணாடியிலே அவர்கள் உய்யார பறக்கலாம், கண்ணாடியிலே மாளிகைகள் கட்டலாம். ஏன் யஹூதி நசரானியை நம்பி இஸ்லாமிய நாடுகள் கண்ணாடியிலே கூடு கட்டி வாழ்வதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும்.
ஃபிரௌன் ஹாமான் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நற்சிந்தனை இல்லை. உலகத்தில் வாழ்வதற்கு சில சிம்டம்ஸ், சில வஸ்துக்கள் தேவை, காரண சாதனங்கள் தேவை. அது வாழ்வுக்காக. நாம் நிச்சயமாக தங்கி விடுவோம் என்பதற்காக வேண்டிய பணங்களையும் வசதிகளையும் பங்களாக்களையும் எல்லாத்தையும் முஸ்லீம்களையும் இன்றைக்கு எல்லா நாடுகளையும் கொட்டி குவித்து வாழக்கூடிய சூழல். போட்டி, பொறாமை, அரிப்பு, நாடுகளை கடத்துதல், நாடுகளை நாசப்படுத்துதல், இவைகளெல்லாம் யஹூதி நஸ்ரானிகளோடு சேர்ந்து இஸ்லாமிய அந்த மக்கள், இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கு செய்து வருகின்றது. இஸ்லாம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வயதிஹி, நாவாலும் கரத்தாலும் யாருக்கும் தொல்லை கொடுக்காதவர்கள் தான் முஸ்லிம். ஈமான் அல் ஈமான் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினாபின் நவாஹிஹி, ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது, ஹலாலை பேணி ஹராமை விடுவது, நீதியை பேணி அநியாயத்தை ஒழிப்பது, மக்களை அச்சமற்று வாழ வைப்பது, மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுப்பது. இது ஆட்சியாளர்களின் பொறுப்பு. ஆனால் ஆட்சியாளர்களே இன்றைக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி சூழல்கள் இன்றைக்கு மாறி இருக்கு. குறிப்பாக அப்சோஸ், ஈமானோடு இந்த இந்தியாவில் வாழ்வதை மிக கடினமாக ஆக்கி கொண்டிருக்காங்க ஆட்சியாளர்கள். இவர்களெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றார்களா? ஃபிரௌனுடைய வாரிஸ், நும்ரூதுடைய வாரிஸ், ஷத்தாதுடைய வாரிஸ் இவர்களெல்லாம். கோடிக்கணக்கும் மாஃபில் அருளி ஜமியா, உலகத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேன், நீ போய் பாருன்றாங்க. இன்றைக்கி என்ன சூழல்கள் ஆக்கப்பட்டிருக்கு? கல்வி என்பது இஸ்லாத்தின் கொள்கையின் அமைப்புகளில் வரக்கூடிய கல்வி. அமைதி, அன்பு, அறம், ஈவுதல், உதவுதல், கஷ்டத்தை போக்கி வைத்தல், மக்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடுகளாக ஆக்கிக்கொள்ளல், மக்களுக்கு தேவையான நடைமுறைகளுக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் கொடுத்தல், ஏழைகளை உயர்த்துதல், இவ்வாறெல்லாம் இஸ்லாம் நமக்கு போதித்து இன்றைக்கு அந்த ஈமானை கைவிட்டதன் காரணமாக அப்சூஸ் இன்னைக்கு கேவலப்படக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய நாடுகள் யஹூதி நஸ்ரானுடைய கால்களிலே விழுந்து அவர்களுடைய மூத்தனத்தை குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்க. குவைத், பஹ்ரைன், சவுதி, இன்னும் என்னென்ன நாடுகள் யகூதிக்காக ஹராமாக்கப்பட்ட பொருளையே அவர்கள் தனது சொந்த நாட்டிலே, ரசூலுல்லாஹ் என்ன பாடுபட்டு அந்த ஹராமை ஒழிச்சாங்க, அந்த நாட்டிலே ஹலாலை ஹராமாக, ஹராமை ஹலாலாக ஆக்கக்கூடிய சூழல்களில் இந்த அற்ப ஈன வாழ்விற்காக வேண்டிய நாடுகள் பெண்ணிற்கும் பெண்ணின் அபத்திற்குமாக இன்னைக்கு அவர்கள் ஈமான வித்துக் கொண்டிருக்காங்க. ரப்பல் இஸ்ஸா சொன்னானே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலா தஷ்தரு பி ஆயாதி தமனன் கலீலா, இந்த உலக சுகண்டிக்காக அற்ப வாழ்க்கைக்காக ஈமானை இழக்காதே, விற்காதே என்று சொன்னான். யஹூதி நஸ்ரானியோடு சேர்ந்து இஸ்லாமியர்களை அழிக்கிறான். குறிப்பாக இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் அரக்கர்கள், ஜந்துக்களை விட மோசமானவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் செயல்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது, ஆடு மாடு அறுக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்களுடைய ஃபிரௌனை போன்றுள்ள துணியில், ஃபிரௌன் கூட ஆடு மாடு அறுக்க அவன் திங்கிறதில் ஒன்றும் சொல்லலை, ஹாமான் கூட சொல்லலை, நும்ரூது கூட சொல்லலை, நபிமார்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சொல்ல கொடுத்தான். ஆனால் இந்த ஹாமான்கள், ஃபிரௌன்கள், யஹூதி நஸ்ரானிகள் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தொல்லை கொடுக்கலாம். சாமிரியுடைய வம்சங்கள் இவர்களெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கவுமுகளிலே பிரிந்தவர்கள். யூதர்கள், கிறிஸ்துவர்கள், ஐயர்கள், அஸ்னாம்கள், இப்படியாக பல பிரிவுகள், நார் வணங்கிகள், சூரியன் சந்திரன் நமஸ்காரம் செய்யக்கூடியவர்கள், அந்த சாமிரியுடைய வம்சத்திலிருந்து பிரிந்து படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டவர்கள். ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு வாழ்வாதாரங்களும் வாழ்வுகளும் கொடுத்தது. இஸ்லாமிய மக்களை கெடுத்தார்கள். கெடுப்பதற்குண்டான எத்தனிப்புகளை செய்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் செய்வாங்க. ஆனால் அவர்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு மயில் முடிய கூட எவனாலும் கொடுக்க முடியாது. தமிழில் சொல்லணும்னா ஒரு சிறிய டாட் கூட இஸ்லாத்திற்கு எவனாலும் எத்தகைய தீங்கும் செய்ய முடியாது. அந்த ஆங்காரத்திலே தான் குர்ஆனை, மார்க்க கிரந்தங்களை, ஆலிம்களை, ஞானிகளை, விஞ்ஞானிகளை, தர்காக்களை, பள்ளிவாசல்களை இடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒருத்தனுக்கு அரிப்பு வந்துச்சு, வேட்டிக்குள்ளே கையை விட்டு சொரிஞ்சான். இன்னொருத்தருக்கு அரிப்பே இல்லை, அவன் சொன்னா நம்ம சொரிஞ்சா என்னன்னா அவன் தூக்கிட்டு சொரிஞ்சான்டுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி இன்னைக்கு சூழல்கள் ஆகிப்போச்சு. காரணம், இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின் தன்மையிலே அல்லாஹுவை பயந்து ரசூலுக்கு வழிபட்டு அந்த குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் 4 வழிபாதைகளை சரியாக கடைபிடிக்காமல் இவர்களை ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு நீயா நானா, நானா நீயா, அவனா இவனா அப்படி என்றெல்லாம் இன்றைக்கு தோளாந்துருத்திகள் ஆதாரத்தை கொடுத்து தானும் கற்று வாழ்வும் கற்று இஸ்லாத்தை கெடுக்கக்கூடிய அரக்க கும்பல்களாக இன்னைக்கு இஸ்லாத்திலே அவர்கள் அவதரித்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் செல்லுரிக்கும் புழுக்கள், பூச்சிகள், கரையான்கள், புகையான்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸா சொல்றான், நஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திக்கன் லிமா பைன யதை, நபியே உங்கள் கருத்திற்கு முன்னால் இருக்கும் அந்த குர்ஆன் என்னும் வேதத்திற்கு முன்னால் உண்மைப்படுத்தி நாம் 2 வேதங்கள் 3 வேதங்களை அனுப்பியிருக்கின்றோம். தௌராத் வ அன்ஸலத் தௌராத் வல் இன்ஜீல், தௌராத், இன்ஜீல், ஜபூரையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். ஆனால் இதில் சூசகமாக சொல்லியிருக்கான், மின் கபுலு இதற்கு முன்னால் ஹுதன் லின் நாஸ், மக்கள் நேர்வழி பெற்று நபிமார்களை பின்பற்றி உண்மை வாழ்வு வாழ
தௌராத், இன்ஜீல், ஜபூர் கொடுத்துருக்கோம். பிறகுதான் குர்ஆனை கொடுத்தோம். மின் கபுலு, இதற்கு முன்னால் ஹுதன் லின்னாஸ், மக்கள் அதை கொண்டு நேர்வழி பெற்றாங்க. வஅன்ஸலல் ஃபுர்கான், நான்காவதாக குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு நாம கொடுத்தோம், இறக்கினோம். இன்னல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃபார்கள், பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆயாத்தையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுக்கக்கூடிய அந்த குஃபார்கள், மறுப்பவர்கள், லஹும் அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான, குறைவில்லாமல் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய தண்டனை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். வல்லாஹு அசீசுன் துன்திகாம், நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியமானவன், சொன்னதை செய்வான், செய்ததை சொல்வான். அப்போ அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்ض் வலா ஃபிஸ் ஸமா, அவன் படைத்ததிலிருந்து, படைத்த நொடி நாள்களிலிருந்து வானத்திலும் பூமியிலும் ஒரு டாட்டில் 100ல் ஒரு டாட் கூட அல்லாஹ்விற்கு மறைந்ததில்லை. அது கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரிந்தே தீரும்ட்டான். நம்ம எதை பின்பற்றணும் சிந்திக்க வேணாமா? மானிட புகழ்ச்சியிலும் மானிட வாழ்வோலும் அரக்க நிலைகளை பார்த்து இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அரக்கர்களின் அடையாளம் 3: சத்தியத்தை மறுப்பார்கள், அல்லாஹ் ரசூலை நிந்திப்பார்கள், மார்க்கத்தை வெறுத்து தாழ்ந்தோன்றிகளாக வாழ்ந்து மக்களை வழிகெடுப்பார்கள். இந்த 3ம் அரக்கர்களுடைய அடையாளம். வீணர்களின் அடையாளம், நையாடி செய்வார்கள், எதை வேண்டாலும் செய்து கொள்வார்கள், மார்க்கத்தை பார்த்து சிரிப்பார்கள், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை இழிவுபடுத்துவார்கள். இவர்களுக்கு 3 அடையாளம். அப்போ இவர்கள் எதை கொண்டு சத்தியத்தில் இவங்க வாழ போகிறாங்க? தனக்கு மனசில் உருவெடுத்த உருவத்தை இலாகாக வணங்குறாங்க. லவ் கான ஆலிஹத்தன் இல்லல்லாஹ் லஃபஸததா, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருக்குமே ஆனால் குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் வந்த எல்லாம் நாசமாகி போயிடும். ஆகையால் சத்தியத்தை கடைபிடிக்க, நித்தமும் நீதியாய் வாழ, மார்க்க உபன்னியாசத்தை தௌராத், இன்ஜீல், ஜபூருக்கு பிறகு குர்ஆனுடைய அந்த ஹிதாயத்தின் வழியை 6664 ஆயாத்துக்களின் மூலங்களை, உண்மையை உணர்ந்து உயர்வாக்குவதற்கு குர்ஆனை தினமும் ஓதுவோம். குறிப்பிட்ட சூறாக்களை காலை மாலை மதியம் ஓதுவோம். திக்ரு, ஃபிக்ரு, சுக்ரு அல்லாஹ்விற்கு நாம் செய்வோம். அல்லாஹ் விட்ட கடமைகளை, ரசூல் காட்டித்தந்த வழிமுறைகளை, நல்லோர்கள் நாதாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்ற அந்த வாழ்வை நாம் முழுக்க கடைபிடிப்பதற்கு நீதி, நேர்மை, உண்மையின் அடிப்படையில் அமைதியுடன் அன்பு, அறம், விட்டு கொடுத்தல், உதவுதல், நாம் வைத்திருக்கும் பொருளாதாரத்தை நாமே சம்பாதித்து நாமே நாசப்படுத்தி நாமே நாசமாக ஆகுவதை விட ஷரியத்தின் சட்டத்தின் அமைப்பிலே அதற்குரிய ஜகாத்துக்களை, தர்மங்களை, ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் அது அல்லாத உதவிகளையும் கொடுத்து பல்வேறான நலத்திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் போட்டு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய வழியை திறந்து விடுவான் என்பதில் சந்தேகமில்லை. நாம் நல்லதை செய்வோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சாலிஹீன்களுடைய அந்த வாழ்வை தந்து அபரார்களோடு இணைத்து வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.